இப்போ ஒரு பெரிய ஜந்து வந்து அவன் முன்னாடி நிக்குதுங்க. ஆனா நம்மளால பாத்தீங்கன்னா என்ன பண்றது தெரியாம நிக்கிறான். அந்த ஜந்து அவனை ஓரம் போறான் அப்படின்னு தள்ளி விட்டு போட்டு அவன் வளர்க்குற அந்த நாய்கிட்ட போய் சுத்து போட்டுட்டு நிக்குதுங்க. இப்போ அந்த நாயை சாப்பிடறதுக்காக ட்ரை பண்ணுது. நம்மளோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜந்துவை டைவர்ட் பண்ணி அவன் சைடு வர வைக்கிறான். அதுவும் வருது. நம்மளால ஒரு அம்பை வச்சிருக்கான், அது செத்து போயிருதுங்க. சோ ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலவைக்கிறாங்க, எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா அப்படின்ட்டு. மறுபடியும் காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா திருப்பியும் அவங்களுக்கு ஒரு ஆப்பாக காத்துட்டு இருக்கு. மண்ணுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஜந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்கள துரத்துது. சோ இப்ப தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடி போய் ஒரு உடஞ்ச மரத்துக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நாய் சும்மா இருக்காம சவுண்ட் விட்டதுல அந்த ஜந்து அங்க வந்துருதுங்க. சோ இப்ப வந்து பக்கத்துல எங்கடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு தேடி பாக்குது. நம்மால அந்த நாயோட வாயை மூடினதுனால அங்க இருந்து அந்த ஜந்து வந்து கிளம்பி போயிருது. அப்பயும் சும்மா இருக்குது அந்த நாய். அங்க இருந்து வெளியே எந்திரிச்சு ஓடி போயிருதுங்க. இப்போ அந்த ஜந்து கிட்ட இருந்து நாயை காப்பாத்துறதுக்காக பறந்து வந்த அந்த ஜந்து வாயில ஒரு அணுகுண்ட போட்டுட்டு அங்க இருந்து தப்பிடுறாங்க. அந்த ஜந்து வந்து வெடிச்சு செதறிடுது. ஆனா அந்த தண்ணிக்குள்ளேயே அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்குங்க. அது என்ன ஆப்பு அப்படின்னு பார்ட் 4ல வந்து பார்க்கலாம்.